என்னோட பணிவான வணக்கங்கள். ஆனால் நம்ம ஊரில் நல்லது கொஞ்சம் பொறுமையாக தானே நடக்கும். அது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் சொன்ன மாதிரி இதுதான் எனக்கு முதல் பாராட்டு மேடை. திரௌபதி படத்துக்கு அப்புறம் இந்த கொரோனா பிரச்சனையில் சிக்கினதுக்கப்புறம் நான் ஏற முதல் மேடை. இதுக்கு முன்னாடி இந்த கந்தசஷ்டி கவசம் பாடல் வெளியிட்டு பண்ணோம். ராஜா சார் தான் பண்ணியிருந்தாங்க. அண்டு ஒரு பொது நிகழ்ச்சியாக நான் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி இது. ரொம்ப சந்தோஷம். அதுவும் காவேரி ஆரோடு திருச்சி மாநகரத்தில் தேசிய ஊடகவியலாளர்கள் நலச்சங்கம் முதல் மாநாடு, அதில் கலந்து கொள்வதில் மிக மிக பெருமை அடைகிறேன். உச்சி பிள்ளையார் கோயில் மாதிரி இந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சங்கம் உச்சிக்கு போகணுன்றது என்னோடய எண்ணம். வாழ்த்துக்கள். எனக்கு திரௌபதி படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றது நான் அவ்வளோ பெருசாக எதிர்பார்க்கல. இது கண்டிப்பாக ஒரு விவாதத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்பினேன். ஆனால் அந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததுக்கு காரணம் யாருமே பேசாத ஒரு விஷயத்தை நான் தைரியமாக எடுத்து பேசினது தான். எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை தைரியமாக தொட்டேன். அந்த போல்ட்னஸ்க்காக கிடைச்ச வெற்றியாக தான் நான் அதை பார்க்குறேன். அது அப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் கூட எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம என் கூட நின்ன ராஜா சார் அண்டு மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அர்ஜுன் சம்பத் அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் என் கூட சப்போர்ட்டாக. எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நமக்கு அந்த பலத்தை கொடுக்குறாங்க. அதை எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, அது உங்களுக்கும் வரணும். ஏன்னா நீங்களும் நானும் ஒரே ஃபீல்டு தான். நீங்கள் பத்திரிக்கையாளர், நான் சினிமா டைரக்டர், அவ்வளோதான். ரெண்டு பேருக்குமே பேனா தான் மூலதனம். ஸோ உங்கள் எழுத்து நிச்சயமாக அந்த சமூகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு நம்ம அந்த போல்ட்னஸ் ரொம்ப முக்கியம். யார் முன்னாடி நின்று அதை எடுத்து செய்ய போகிறாங்கன்றதில் தான் அந்த மாற்றம் உருவாகும். ஒருவர் நினைத்தால் மொத்தமும் மாற்றலாம். ஒரே ஒரு பத்திரிகையாளர் அந்த மாதிரி போல்டாக வெளியே எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தா மாறும். ஒருத்தர் பேசினாலே மாறும்னா நீங்கள் இத்தனை பேர் இந்த சங்கத்தில் இருக்க எல்லாரும் பேச ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய மாற்றம். அதை மறுபடியும் நல்லது நமக்கு பொறுமையாக தான் நடக்கும். அது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய நல்லது செய்ய போகிறாங்க. அண்டு திரௌபதியில் நான் நிறைய மீடியாவை எனக்கு ஆப்போசிட்டாக கேள்வி கேட்குற இடத்துல தான் சந்தித்தேன். ஸோ இதுக்கப்புறம் ஆதரவாக பேச போகிற மீடியாவை சந்திக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. மீண்டும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி. நீங்கள் தொடர்ந்து எத்தனை மாநாடு நடத்தினாலும் நான் வருவேன்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்து ருத்ர தாண்டவம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். அடுத்த படம் டிசம்பரில். நிச்சயமாக என்னோடய பங்கு இப்போ நீங்கள் மாநாடு எண்ணத்துக்காக கூடியிருக்கீங்களோ அந்த எண்ணத்தோட ஒரு துளி இந்த படத்துலையும் இருக்கும். என்னோடய பங்கும் அதில் இருக்கும். தேங்க்யூ. நன்றி திரு மோகன் அவர்களே. இப்பொழுது சௌராஷ்டிரா மொழியில் திரைப்படம் காண்பது மிகவும் அரிது. ஏன்னா தமிழ் எல்லா மொழியிலும் இருக்கும். ஆனால் சௌராஷ்டிரா, அதில் 100 மொழிகளை கொண்ட ஒரே மொழி சௌராஷ்டிரா மொழி. அந்த மொழி தான் மிக தொன்மை வாய்ந்த மொழி. ஆனந்த நாயகின்ற அவர்களோட ஒரு மிகப்பெரிய முன்வரிசையில் இருக்கக்கூடியவர். அவரை பற்றி என் நண்பர் ஒருத்தர் திரைப்படம் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தார். படம் எடுக்க முடியலை. இப்போ கெடி என்ற ஒரு படத்தை அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள். அவங்க இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுனாங்க. நான் சொன்னேன் மோகன் வராரு, ராஜா அண்ணா வராங்க, அவங்க முன்னாடி ஷாம் வராரு, இவங்க முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த இதை பண்ணால் இன்னும் நன்றாக இருக்கும்ன்ற விருப்பப்பட்டோம். ஸோ அந்த சௌராஷ்டிரமும் இந்து ராஷ்டிரமும் ஒரே ராஷ்டிரமாக இருக்கும். அதனால் அதை ராஜா அண்ணன், ஷாம் அவர்கள், பொன் கிருஷ்ணமூர்த்தி, அனைவரும் அர்ஜுன் சம்பத் அண்ணன் எல்லாருமே அதை ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி. அந்த டீசர் ரிலீஸுக்கான இந்த அடையாளமாக வெளியிடப்படுகிறது.